ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு த ஷார்ட்கட் டெரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா சனி பூரா சனிவாரம், அதாவது சூர்யா சாட்டர்டே, சூர்யா சனிக்கிழமை. அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜ்னு சொல்லிட்டு வரேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இந்த படத்தில் என்ன தான் கதை? ஃபஸ்ட்டு கேஸ்டிங் வந்து நானி, பிரியா மோகன், பிரியங்கா மோகன், சாரி எஸ்ஜே சூர்யா, இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படத்தில் என்ன தான் கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக கோபம் வரும். எல்லா நாளும் அடிப்பார். அப்போ தான் அவங்க அம்மா அவனை சொல்கிறாங்க, உன் கோவத்தை கட்டுப்படுத்து, நான் ஒரு நாள் சொல்கிறேன், அந்த நாளில் நீ உன் கோவம் அது நியாயமாக இருந்ததுன்னா அந்த நாள் உன்னுடைய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா கேன்சர் இருக்கும், பட் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் அவன் மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, கோவம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் எந்திரிக்க மாட்டான், அப்படியே மறுநாள் இறந்துருவாங்க. அந்த ஒரு நாள் என்ன நாள் அப்படிங்கிறது, சாட்டர்டே வந்து அவங்க அம்மா இறந்துருப்பாங்க, சனிக்கிழமை. அப்போ வந்து ஒரு அவங்க மாமா வந்து அவங்க அம்மாவை கேவலமாக திட்டுவார். அவர் பொறுமையாக இருப்பார். அப்போ வந்து திடீர்னு அவங்க அம்மாவோட புடவை அவன் கையில் வந்து விழுகும். ஆனால் ஒன்று சொல்லுவாங்க அவங்க அம்மா போகிறதுக்கு முன்னாடி, நான் ஒரு நாள் உங்ககிட்ட ஏதாவது ஒரு மூலமாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது அவங்க அம்மா சொன்னதாக எடுத்துக்கிட்டு அன்னைக்கு அவங்க மாமாவை அடிக்க ஆரம்பித்தவன் சனிக்கிழமை, கரெக்டாக சனிக்கிழமை மட்டும்தான் அடிப்பான். அந்த கோவம் நியாயமானதாக இருந்தால் மட்டும்தான் அடிப்பான். டைரியில் எழுதி வச்சுருப்பான். யார் மேலே கோவம் வருதோ அவங்க மேலே எழுதி வச்சு ஒரு வாரம் வெயிட் பண்ணுவான். 1க்கு 2 தடவை 4-5 தடவை நல்லா யோசித்து அவங்க மேலே உண்மையான நியாயமான கோவமா அப்படின்னு யோசித்து அடிப்பான். இதில் என்ன, சின்ன வயசு அத்தை பொண்ணும் அத்தைங்களும் அந்த மாமா பண்ண டார்ச்சர்னால அம்மா வந்து அத்தையும் ஹீரோவோட அத்தையும் அத்தை பொண்ணையும் வேறு ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இது ஹீரோவுக்கு தெரியாது, அவங்க எந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரியாது. ரொம்ப நாளாக தேடுவான். அவங்க அப்பாவும் சரி நம்ம அவனோட அத்தை பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுத்தா அவன் மாறிடுவான்னு நினச்சி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் வேறு ஒரு டூப்ளிகேட் அத்தை பொண்ணை வர வச்சு இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரை ப்ராங்க் பண்ணும். சரி விடுங்க, நான் ஏன் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கும் படம், காமெடியாக இருக்கும். இதில் வந்து எஸ்ஜே சூர்யா யாருன்னா, அவருக்கு எப்போல்லாம் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் முன்னாடி அந்த காலத்தில் அவங்க தாத்தா கொள்ளு தாத்தாலாம் தப்பு பண்ணியிருப்பாங்க, புரியுதுங்களா? அப்போ வந்து அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த ஊரே வந்து தப்பான கிராமம் அப்படின்னு ஆகி போச்சு. பட் அவங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் அப்படிலாம் இல்லை, எல்லாரும் திருந்தி ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, அந்த ஊரே அந்த மாதிரி கிராமம் தான் அப்படின்னு நினச்சி எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணுவார்னா, அவருக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ யாரையாவது இழுத்துட்டு வந்து திடீர்னு ஒரு வாரம் வச்சு அவருக்கு எப்போ கோவம் போகுதோ அப்போ தான் அனுப்புவார். இதெல்லாம் பார்த்துட்டு பிரியங்கா மோகன் இதுதான் எப்படி ஹீரோ கண்ணில் படுறாரு, ஹீரோ எப்படி அவர் பேரை எழுதுறாரு, அவருக்கு ஒரு சண்டையா அப்படிங்கிறது தான், இப்படி தான் கதை போகும். பட் நல்லா இருக்குது, காமெடிலாம் ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. இதில் என்னென்னா, இதில் இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, நானி அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு படம் வந்துச்சுல, படம், அதில் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவனா அந்த சனிக்கிழமைக்காரன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக சந்தேகப்பட்டு வருவாங்க ஹீரோயின். அப்போ தான் வந்து இப்படி தான் ஒரு தடவை அவர் ஹீரோ வந்து செத்து போயிடுவார். மாதிரி ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஒருவேளை அது யார் அப்படின்னு ஹீரோ கேட்பார். அதான் நானி. ஓ, அந்த நானி யார், நீங்கள் யார் அப்படின்னு கேட்பா. நான் சமந்தா. அப்போ நானி, அட லூசு நீ தான் அப்படின்னு இப்படி மாற்றி லூசுத்தனமாக பேசுவானுங்க. நானி படத்தில் நானியே நடித்ததுக்காக என்னங்க இது அர்த்தம்? அவர் பேரை வந்து இந்த படத்தில் வச்சா எப்படிங்க சொல்லுங்கள்? இது லாஜிக் மிஸ்டேக்கா இல்லை வேணும்னே தான் வச்சுருக்காங்க? பட் யோசிக்க வேணாமா, அந்த படத்துலேயும் அவர் தான் ஹீரோ. சரி, சமந்தா வேணா ஓகேங்க, நானி படத்தில் நானி தானேங்க ஹீரோ, என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த டைலாக் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. கிளைமேக்ஸ்லேயே அதே மாதிரி ஹாய் நானி அப்படிம்பாங்க, சொல்லுங்கள் சமந்தா அப்படிம்பாரு இவர். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, கிரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சவங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சனி பூரா சனி வாரத்தை பார்த்துட்டு வந்து பேசுங்க. இனிமேல் நானும் சனிக்கிழமை தான் அடிப்பேன், சனிக்கிழமை அடிக்கிறோம் அப்படின்னு ஒரு பேட்டியில் கூட இன்டர்வியூவில் இவரும் சனிக்கிழமை அடிப்பார். ஐயோ
அந்த இது இல்லைங்க. அப்படின்னு இப்படி சின்ன சின்ன காமெடிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க படத்தில். ஏதோ ஒன்றுங்க, அவர் சனிக்கிழமை அடிப்பார். நம்ம யாரையாவது போட்டு கோவம் வந்துச்சுன்னா நீங்களும் சனிக்கிழமை யாரையாவது போட்டு அடிங்க, அவ்வளோதான்.